அப்போ ஆவியானவருக்கும் நோக்கத்துக்கு இடையில மனுஷன் நிற்கும்போது மனுஷன் உள்ளே வந்ததுனால ரட்சிக்கப்பட்டுருவானா அப்படின்னா முடியாது. அதற்கப்புறம் அவன் மாணவராக மாறுறதுனாலையும் வெளி மனிதனை அழிக்கக்கூடிய பக்குவத்தை அவன் உண்டாக்கினால்தான் உள்ளான மனுஷன் வளர முடியும். அப்போ விசுவாசத்திலே முடியுமானா முடியாது. பைபிள் அதுக்கு அலோவ் பண்ணல. நாளுக்கு நாள் உங்களுடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்க. அப்போ நாளுக்கு நாள் வெளி மனுஷன் என்ன பண்ண முடியும்? செத்துட்டே அழிக்கப்படணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆமா, அவங்க தனிப்பட்ட அதை வேதம் சொல்லுது, உன் வெளி மனுஷனை கலைந்து தூக்கி போட்டணும். கலைஞ்சு நீ தான் போடணும். மற்றவங்க எடுத்து போட முடியாது. போட முடியாது. அதுதான் சொல்றேன். அதுதான் ரொம்ப கீயான விஷயம். நான் இது எதுவுமே செய்ய மாட்டேன், விசுவாசியாவே இருப்பேன்னா எப்படி உங்களை சேர்ப்பாரு? சொல்ல புரியுதா உங்களுக்கு?